நிப்பாட்ட திரும்ப இப்போ கூட அழுனாங்க, நிப்பாட்டிட்டேன். இது வந்து நான் மட்டும் பண்ணக்கூடாது. யாருக்கு பொறுப்பு இருக்கு? உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு நான் எந்த காலத்துலையும் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து இப்போ இருந்து அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறோம். ரைட்டா? பரிசு நாங்கள் மட்டும் கொடுக்குறத வெளியே ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் சார், டெல்லியில். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்த கார்டை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த கார்டை தவறாக பயன்படுத்த, உதாரணம் ஆற்றுல மண்ணல்றாங்க, ஒன்றுமே தேவையில்லை. உங்கள் செல்ஃபோன் எடுத்து ஒரே ஒரு படம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடு, மற்றதை நான் பார்க்குறேன். ரைட்டுங்களா? நீங்கள் வந்து வைகை பாதுகாப்பு குழுவோட ஒரு அங்கத்தினர். இன்னையிலேருந்து வைகை ஆற்றை பாதுகாக்கிறது யாரோட பொறுப்பு? யாரோட பொறுப்பு? உங்களோட பொறுப்புன்றதுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடையாள அட்டையும் இந்த தடவை கொடுத்துருக்கேன். இந்த அடையாள அட்டை வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லை. உங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இனிமேல் வந்து வைகை அறக்கட்டளையோட ஒரு அங்கம், வைகை பாதுகாப்பு குழுவோட ஒரு அங்கமாக இருக்குது. உங்களுக்கு வந்து தொடர்ந்து பல பயிற்சிகள் வேறு கொடுக்க போகிறோம். வேறு இடத்துக்கெல்லாம் அனுப்புறதெல்லாம் உங்களோட நல்ல பசங்களை செலக்ட் பண்ணி வேறு ஊட்டிக்கு வேறு பக்கமெல்லாம் ட்ரைனிங் வேறு அனுப்ப போகிறோம். ரைட்டா? நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க பசங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ரொம்ப ஒரு ஆஸ்லேஷன் மைண்டு. ஏன்னா ஒன்று செல்ஃபோனுக்கு அடிமையாயிடணும். எந்த நேரமும் நம்ம வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நோண்டிக்கிட்டே, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்று புத்தி கெட்டு போகுது. இன்னொரு பக்கம் கூலிப்பு வந்து சர்வசாதாரணமாக கிடச்சது. இப்போ நிப்பாட்டி கடுமையாக போராடி நிப்பாட்டி ஏன்டா நிப்பாட்டினான்னு ஒருத்தன் புலம்புறான்.